ஆலயமாக இருந்தாலும் நீங்க உள்ள நுழைகின்ற போதே அங்கு விநாயகர் இருப்பார். விநாயகர் இல்லாத ஆலயமே கிடையாது. அப்ப முதல்ல விநாயக பெருமானை வணங்கணும். விநாயகரை வணங்குற போது தலையிலே குட்டி கொண்டு தோப்பு கரணம் போட்டு பிள்ளையார வணங்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. கண்டிப்பாக அந்த முறையில் தான் நாம் விநாயக பெருமானை வணங்கணும் முதல்ல. அப்புறம் முருகப்பெருமான் இருப்பார். முருகப்பெருமானை போய் வழிபட்டு விட்டு தாயாருடைய சன்னதிக்கு போகணும். ஏன் அப்படின்னா என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் பிரார்த்தனைகள் இருந்தாலும் முதல்ல தாயார்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு நமக்கு நியதி இருக்கு. அதனால முதல்ல தாயாரிடத்திலே போய் தாயார பிரார்த்தனை பண்ணி, அம்மா ஐயாவிட்ட அப்பா கிட்ட என்னுடைய வேண்டுதல்களை நீங்க கொண்டு போய் அவர் திருவடியில சேருங்க, என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க அப்படின்னு அம்மா கிட்ட வேண்டிட்டு அதற்கு அப்புறமா நாம் அங்கிருந்து கிளம்பி சுவாமி சன்னதிக்குள்ள நுழையணும். சுவாமி சன்னதிக்கு உள்ள வருகின்ற போதே நந்தீஸ்வரர் இருப்பார். அந்த நந்தீஸ்வரரை முதல்ல வணங்கி அவர் அனுமதி வாங்கணும். வெறும் கல்லு மாடு தானே